நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். இதில் எந்த மாற்றமும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அறிந்த தெரிந்த எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை மகிமைப்படுத்துவார். ஐயா, இதுல எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லை. இதில் எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லை. கர்த்தரை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். அவர் ராஜாதி ராஜாவாக வல்லமையுள்ள மகா பராக்கிரமசாலியாக நின்று உங்கள் காரியங்களை கவனிப்பார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், வழக்காடுவார். அவரே நியாயாதிபதி. உங்கள் பட்சமாய் தீர்ப்பை சொல்லுவார், உங்களை உயர்த்துவார். எவரும் எந்த ராஜ்யத்தின் தலைவனும் உங்களுக்கு விரோதமாக செயல்பட முடியாது. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் உங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு காரியத்தை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு ஏன் பிரச்சனைகள் வருகிறது? ஏன் நாம் பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் தோற்று போகிறோம்? அநேக முறைகளில் பார்த்தீர்களானால் நமக்கு நாம் யார் என்றே தெரியாமல் போய்விடுகிறது. தேவ பிள்ளைகளுக்கு இவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், இவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, இவர்கள் என்ன செய்ய முடியும் என்பதை குறித்தெல்லாம் ஒரு நல்ல திட்டமான தெளிவான ஒரு அறிவு இல்லாதவதினாலே கர்த்தர் அதனால் தான் சொல்லுகிறார், என் ஜனங்கள் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். இன்னொரு இடத்துல சொல்லுகிறார் தீர்க்கதரிசி மூலமாக, என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் அறிவில்லாமையினால் என்ன ஆகிறாங்க? சிறைப்பட்டு போகிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, சில நேரங்களில் நாம் சிறைப்பட்டு இருப்பதெல்லாம் அறிவில்லாமையினால். ஐயா, சங்காரமாய் போகிறார்கள். எதனால ஐயா? அறிய வேண்டியதை அறியவன் வேண்டிய பிரகாரமாய் அறிந்து கொள்ளாததினாலே ஜனங்கள் சங்காரமாகிறார்கள், சிறைப்பட்டு போகிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை குறித்ததான தேவ திட்டம் என்ன என்பதை காட்டிலும் நீங்கள் யார் என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். ஐயா, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு இப்படியாக விளக்குகின்றார். நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. எதற்காக? அவருடைய புண்ணியங்களை, அவருடைய சுவிசேஷத்தை, அவருடைய நல்ல செய்தியை, அவர் உங்களுக்கு செய்த, ஏற்கனவே செய்துவிட்ட பல்வேறு நன்மையான காரியங்களை, ஏற்கனவே உங்களை பல்வேறு ஆபத்துகள், பிரச்சனைகள், பொல்லாங்குகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர் உங்களை விடுவித்து பாதுகாத்த மகிமையான காரியங்களை, அந்த புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. ஏன்னா அந்த ஹாரத்தில் இருந்து அவர் உங்களை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு கொண்டு வந்ததின் நோக்கமே உங்களை புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நீங்கள், மறந்து விடாதீர்கள். chosen generation, ராஜரீக ஆசாரிய கூட்டம். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இன்னைக்கு என்ன நிலைமையில இருந்தாலும் சரி, ஐயா, எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் சரி, ஐயா, லீலி புஷ்பம் போல் ஒருவேளை நீங்கள் இருக்கலாம், உங்களை சுற்றி நெருக்கி நிற்கலாம் முற்களை போன்று பல்வேறு பிரச்சனைகள். பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்றும், ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்றும், பரிசுத்த ஜாதி என்றும், அவருக்கு சொந்த ஜனமாயும் நீங்கள் இருக்கிறீர்கள். எத்தனை பெரிய ஒரு ஸ்டாண்டர்ட்ல ஆண்டவர் வச்சிருக்கிறார் பாருங்க. எத்தனை ஒரு மகிமையான கேட்டகரியில உங்களை வச்சிருக்கிறார். This is your position, my dear people of God. இதுதான் உங்க நிலை. நீங்க என்ன நிலைமையில இருந்தா என்ன? ஒருவேளை நீங்கள் ஒரு சிலர் ஒருவேளை கெட்ட குமாரனை போல, அந்த இளைய குமாரனை போல வெகு தூரத்தில் கிடக்கலாம், அல்லல் பட்டு கொண்டிருக்கலாம், அனாதைகள் போல் கிடக்கலாம், உங்களுக்கு ஆதரவே இல்லாமல் இருக்கலாம். இருக்கட்டும், இன்றே இப்பொழுதே நீங்கள் எழுந்து, நான் என் தகப்பனிடத்திற்கு போவேன், ஐயா, என்னை அழைத்தவரை நோக்கி போகிறேன், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நீங்களே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் மாற முடியும். ஐயா, நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாற முடியும். பரிசுத்த ஜாதியாய், சொந்த ஜனமாய் உங்களை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்கள் ஏற்கனவே அந்த அத்தாரிட்டியோடு, அதிகாரத்தோடு பிறந்தவர்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, மறந்து விடாதீர்கள். இதுதான் உங்க பொசிஷன், இதுதான் உங்க ஸ்டாண்டர்ட். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, உங்க ஸ்டாண்டர்டை நீங்க புரிந்து கொள்ளுகிறீர்கள். ஐயா, நீங்க யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுகிறீர்கள். இதுதான் உங்க வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றும். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிற இந்த ஜெபம், இந்த வல்லமையான ஜெபம் உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றும் என்று விசுவாசியுங்கள்.
உங்க ஸ்டாண்டர்ட்ல நில்லுங்கள், உங்கள் நிலையிலே நில்லுங்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்து கொள்ளுங்கள். அந்த அழுக்கில் இருந்து, அந்தகாரத்தில் இருந்து, பாவ இருளில் இருந்து என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று நீங்கள் கேட்பீர்களானால் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாகத்தான் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். இந்த ஜனத்தை கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை, இந்த பிள்ளைகளை எனக்கென்று ஏற்படுத்தினேன். I appointed these people for me. எனக்கென்று, எனக்கென்று, எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று அந்த ராஜாதி ராஜா சொல்லுகிறார். எதுக்குயா? இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எத்தனை ஒரு அற்புதமான காரியத்திற்காக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. இப்ப நம்ம அந்த வசனத்தை பார்த்துவிட்டு ஏசாயா 40ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை பார்த்துவிட்டு விரைவாக ஜெப வேளைக்குள்ளே கடந்து செல்லுவோம். பாருங்க 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோன் என்னும் சுவிசேஷகியே, புண்ணியங்களை அறிவிக்கும்படி, அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி, அவருடைய சாட்சியை, அவருடைய நல்ல காரியங்களை யாருக்கோ ஒரு சிலருக்காவது, யாருக்கோ நடைபயணம் மூலமாகவது, அடுத்தடுத்த இடங்களிலே தங்கி இருக்கிறவர்களுக்காவது அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. ஐயோ நான் பாவம், எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் அதுக்கெல்லாம் இல்லை, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை என்று தாழ்ந்த நிலையில இருக்காதே, உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. நம்பிக்கையோட நின்று நிமிர்ந்து நில். எழும்பி நீ பிரகாசிப்பாய். எழும்பு, நீ பிரகாசிக்கலாம். எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, தேவ பிள்ளைகளை நோக்கி, ஈவன் பிரஜாதியாரை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. இதோ உங்கள் தேவன். எப்படி சொல்லணும்? இதோ உங்கள் தேவன். எங்கடா? இங்கதான், இங்கதான். எங்க? இங்கதான். எங்க இருக்கிறார்? எனக்குள்ளே இருக்கிறார், என்னோட இருக்கிறார், என்னோட இருக்கிறார். இந்த பராக்கிரமசாலியான கர்த்தர் என்னோட இருக்கிறார். பாருங்கள், கர்த்தரிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டு என்றும், அவர் உண்டுனா என்ன? இங்க இருக்கிறார் என்றும், அவர் ஜீவனோடு இருக்கிறார் என்றும், அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் என்றும், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்றும், அவர் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் என்றும் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பதே கூடாத காரியம். நீங்க அப்ப சொல்லும் பொழுது நீங்க சுவிசேஷகியாய், ஐயா கர்த்தருடைய நல்ல காரியங்களை உங்களுக்கு அயலகத்தார் அடுத்தவர்களிடத்தில் சொல்லுகிறவர்களாய், நீங்க அவரை பற்றிய சாட்சிகளை, அவருடைய புண்ணியங்களை அடுத்தவர்களுக்கும் சொல்லுகிறவர்களாய் நீங்கள் மாறும் பொழுது, அதுக்கு நீங்க அந்த பர்வதத்தில் ஏறி தைரியமாய் நிமிர்ந்து நின்று பகிர்ந்து கொள்ளும் பொழுது, பயப்படாமல் சத்தமிட்டு கூடும் பொழுது, கர்த்தர் இருக்கிறார், அவர் ஜீவன் உள்ளவர், அவர் மாறாதவர், உன்னை விடுவிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை மேன்மைப்படுத்துவார், அவர் உண்டு என்று நீங்கள் சொல்லும் பொழுது என்ன ஆகுமா? 10ஆம் வசனத்திலே, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அல்லேலூயா. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக உங்களுக்காக புறப்படுவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருக்கு முன்பாக, முகத்திற்கு முன்பாக செல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, எப்போ நீங்க கர்த்தரை பற்றி அறிவிக்கிறீங்களோ, எப்போ நீங்க யார் என்று அறிந்து கொள்ளுகிறீர்களோ, பாருங்கள் அப்பொழுதே என்ன நடக்கும்? இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக, ஐயா உங்க குடும்பத்தை சங்கடப்படுத்திய அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வீட்டை சங்கடப்படுத்திய, உங்களை பல்வேறு வகைகளிலே கஷ்டப்படுத்திய பொல்லாத பிசாசின் ஆதிக்கங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் எதிராக, ஐயா உங்களை, உங்கள் பிள்ளைகளை சிறைப்படுத்தி சென்ற பல்வேறு விவகாரங்களுக்கு மத்தியிலே, பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, பல்வேறு நபர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் பராக்கிரமசாலியாக புறப்பட்டு வருவார். அவர் வல்லமையுள்ள புயத்தினாலே அரசாளுவார். பாருங்க, அவர் அளிக்கும் பலன், ஐயா அவர் அளிக்கும் விடுதலை, சுகம், ரட்சிப்பு, உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அந்த காரியங்கள், அந்த பலன் அவரோட கூட வரும். அவர் கொடுக்கும் பிரதிபலன். நீங்க அவருடைய வேலையை செய்யும் பொழுது, ஐயா நீங்க அவருடைய வேலையிலே நிற்கும் பொழுது, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற ராஜரீக கூட்டமாய் மாறும் பொழுது, பாருங்க அவர் கொடுக்கும் பிரதிபலன், பிரதிபலன் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அவருடைய முகத்திற்கு முன்பாக கடந்து சென்று உங்களை சேரும். அருமையான தேவ பிள்ளைகளை மறந்து விடாதீர்கள். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் உங்களுடைய தேவன். இவர் உங்களை கைவிட மாட்டார்.
எப்போ உங்களுக்கு விடுதலை வரும்? எப்போ? என்ன பிரச்சனையாக இருக்கட்டும் சகோதரியே, எத்தனை பெரிய குடும்ப குழப்பங்களிலே நீ அகப்பட்டுக் கொண்டிருக்கலாம். உன் குடும்பம் ஒருவேளை ரட்சிக்கப்படாத குடும்பமாக இருக்கலாம். ஐயா, உன் கணவனால் அநேக பிரச்சனைகள், மனைவியாலே அநேக பிரச்சனைகள், ஐயா விவாகரத்துக்கு போய் நிற்கிற ஒரு சிக்கலான காலகட்டம், ஒருவேளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிற பல்வேறு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் யாராலும் தீர்க்கவே முடியாதது போல் இருக்கலாம். கோர்ட் வழக்குகள், இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள் உங்களை பாடாய்படுத்திக் கொண்டிருக்கலாம். உங்களுக்கு குடும்பங்களிலே இருக்கிற பல்வேறு உபத்திரவங்கள் யார் மூலமாக வேண்டுமானாலும் அது வரலாம். எந்த மனிதன் வேண்டுமானாலும் அதை செய்யலாம். எத்தனை பெரிய மனிதர்களோ அல்லது இயக்கங்களோ பணபலமோ அதிகார பலமோ உங்களுக்கு விரோதமாக நின்று கொண்டிருக்கலாம். அருமையான தேவப்பிள்ளையே, நன்றாக அறிந்து கொள். இதோ கர்த்தராகி ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வரும் பொழுது யார் அதற்கு எதிர் நிற்க முடியும்? யார் அதற்கு எதிர் நிற்க முடியும்? கர்த்தராகி ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வரும்படியாய் நீ உன் நிலையிலே நில்லு. சீயோன் குமாரத்தியே, சீயோன் என்னும் சுவிசேஷகியே, ஆதலினால் நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. பயப்படாத, பயப்படாத. இனி அழுது கொண்டிருக்காத, இனி துக்கப்படாத, இனி அடுத்தவங்களை குறை சொல்றதை விடு. இனி அவர்கள் கெடுத்து விட்டார்கள், இவர்கள் கெடுத்து விட்டார்கள், அவர்கள் செய்து விட்டார்கள், அவர்கள் மாந்திரீகம் செய்து மந்திரவாதம் செய்து பில்லிசூனியம் செய்து விட்டார்கள். ஐயா, எங்களை கெடுப்பதற்கு எங்கள் பிள்ளைகளை அவர்கள் பிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள், எங்கள் பிள்ளைகளை அவர்கள் அகப்பட வைத்து விட்டார்கள். நோ, திஸ் ரப்பிஷ் திங்ஸ் எல்லாம் தூரையறிங்க. அருமையானவர்களே, அருமையான தேவ பிள்ளைகளே, இது போன்ற புலம்பல்களை விட்டொழியுங்கள், விட்டொழியுங்கள். உயர்ந்த பர்வதத்தில் ஏறுங்கள் நம்பிக்கையோடு. என் தேவன் தாயா ராஜரீகம் பண்ணுகிறார். எங்கள் ராஜா ராஜரீகம் பண்ணுகிறார். இந்த உலகத்தில் எந்த வியாதியோ, எந்த கஷ்டமோ, எந்த பொருளாதார பிரச்சனைகளோ, கடனோ, தொல்லையோ, பாடுகளோ எங்கள் மீது, எங்கள் பிள்ளைகள் மீது ராஜரீகம் பண்ண முடியாது, முடியாது. எங்கள் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். இதோ எங்கள் தேவன், அவர் பராக்கிரமசாலியாக உங்களுக்காக புறப்பட்டு வருவார். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள் 42:13 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ஜித்து உங்களுடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். மேற்கொள்ளுவார். எப்போயா இது நடக்கும்? 42ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்று கேட்டீங்கன்னா, அவர் சொல்றார், முந்தின வசனத்தில் 12 சொல்றார், கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அறிவிப்பார்களாக. அப்பொழுது கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா மனிதர்களுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா சூழ்நிலைகளுக்கும் விரோதமாக அவரே பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் பூண்டு முழங்கி கர்ஜித்து. என்னையா இது? இவ்வளவு பயங்கரமா வருவாரா? ஆண்டவர் தேவ ஜனங்களோடு சொல்லும்போது, நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம் எப்படி இருக்கும்? சாதாரணமா இருக்கும்னு சொன்னாரா? நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அத்தனை பெரிய ஆண்டவர். அருமையானவர்களை, முழங்கால் படியுங்கள். இந்த ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக இந்த அதிகாலை வேளையிலே ஐயாவுடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி. ஓ லார்ட், எங்களை அப்படியே வாயத்திறந்து கேளுங்கள். பரிசுத்த பிதாவே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் மகிமை உள்ள நாமத்தினாலே, மகா பராக்கிரமம் உள்ள நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா, அந்த ஆகாரத்தில் இருந்து எங்கள் பிள்ளைகளை அந்த ஆகாரத்தில் இருந்து உம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்ததற்காக நன்றி. முதல்ல நன்றி சொல்லுங்க ஐயா. உம்முடைய புண்ணியங்களை, நற்காரியங்களை, நல்ல செய்தியை, சுவிசேஷத்தை, நீர் எங்களுக்கு செய்த பராக்கிரமமான காரியங்களை அறிவிக்கும்படி நீர் எங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய், ஐயா பரிசுத்த ஜாதியாய், உம்முடைய சொந்த ஜனமாய் எங்களை, எங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை தெரிந்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. ஐயா ஸ்தோத்திரம். இனி இந்த பிசாசு, இனி இந்த சூழ்நிலைகளும், இனி இந்த பிரச்சனைகளும் எங்களை வஞ்சிக்க முடியாதபடி நாங்கள் யார் என்பதை தெரிந்து கொண்டோம். நீர் எங்களை எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறீர், எதற்காக நியமித்திருக்கிறீர் என்பதை அறிந்து கொண்டோம். நாங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் எங்களை தெரிந்து கொண்டீரே. நன்றி சுவாமி. வாயத்தர சொல்லுங்க, எங்கள் தேவனே, இப்படியாய் நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே, நன்றி. ஐயா, நாங்க யாருன்னு தெரிஞ்சிட்டோம், என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. உம்முடைய புண்ணியங்களை, நல்ல காரியங்களை, குட் நியூஸை, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அல்லவோ எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் என்ன நிலைமையில இருந்தா என்ன சுவாமி? ஐயா, நாங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் உம்முடைய சாட்சியை, சுவிசேஷத்தை எங்கும் அறிவிப்போம்.
அறிவிப்பதற்கு துணையாயிருப்போம், அறிவிப்பதற்கு உதவி செய்வோம் என்று தீர்மானம் பண்ணுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய நல்ல காரியங்களை, புண்ணியங்களை அறிவிக்கிற ஜாதியாய் மாறுங்கள். தேங்க்யூ லார்ட். சொல்லுங்க எல்லாரும், அப்பா, சீயோன் என்னும் சுவிசேஷகியாக நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். உயர்ந்த பர்வதத்திலே ஏறி நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்த, எங்களை குறித்து தாழ்வாய் நினைத்துக் கொண்டிருந்த எல்லா சூழ்நிலைகளையும் உதறிவிட்டு, தூசியை உதறிவிட்டு எழும்பும்படியான கிருபையை, எழும்பும்படியான புதிய அபிஷேகத்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் மீது கர்த்தர் ஊற்றுவீராக ராஜா. இப்பொழுதே ஒரு புதிய அபிஷேகம், புதிய வல்லமை ஒவ்வொரு பேரையும் நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கிற, ஓ லார்ட், இதோ உங்கள் தேவன், உங்கள் தேவனே ராஜரீகம் பண்ணுகிறார் என்று எங்கும் பறைசாற்றுகிற, குடும்பங்களிலே சொல்லுகிற, தனக்குத்தானே சொல்லி தன்னை தானே திடப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு வைராக்கியத்தின் ஆவியை இதோடு, இந்த ஜெபத்தோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஊற்றுவீராக கர்த்தர். ஊற்றுவீராக ராஜா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, இவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா விதமான துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகளுக்கு எதிராய் என் தேவனாகிய கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் புறப்படும்படியாய் இவர்கள் பிள்ளைகளுக்காக எங்கே இவர்கள் சிறைப்பட்டு போனார்களோ, ஐயா, இவர்கள் பிள்ளைகள் எங்கே அகப்பட்டு கொண்டு யார் உதவி செய்வார்கள் என்று எந்த உதவியும் இல்லாமல் கலங்கி கொண்டு நிற்கிறார்களோ, ஐயா, கடன் தொல்லை பாரங்களிலே அகப்பட்டு தவிக்கிற பிள்ளைகளுக்காக இன்னும் பல்வேறு பிரச்சனைகள், வேலை செய்கிற இடங்களிலே, தொழில் செய்கிற இடங்களிலே, வீடுகளிலே பல்வேறு பிரச்சனைகளிலே அகப்பட்டு தவிக்கிற இந்த பிள்ளைகளுக்காக உம்முடைய வல்லமையுள்ள பராக்கிரமுள்ள புயத்தை அசைப்பீராக. உம்முடைய ஓங்கிய கரம், பலத்த புயம் அதற்காக நீட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்கு பலன் வரும்படியாய், ஐயா, நீங்க புறப்படும் போது நீங்க அளிக்கும் பலன் இந்த பிள்ளைகளுக்காய் கடந்து வரும்படியாய் என் தேவன் கொடுக்கும் பிரதிபலன் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படியாய் இன்றே அது தொடங்கட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே சிறைப்பட்ட பிள்ளைகள் வீடு திரும்பி வரும்படியாய், ஆமென் ஆண்டவரே. அவர் தொலைத்து விட்ட வாழ்க்கைகள், ஐயா, அவர்கள் பிரிந்து விட்ட அந்த பிரிவினையின் ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரட்டும். பிள்ளை பேற்றை தடுக்கிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எங்கள் கர்த்தர் பிரசவிக்க பண்ணுகிறவர், பிரசவத்தை அவர் தடுப்பதே இல்லை. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இன்றே கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாய், வியாதியோடும் கட்டுகளோடும் பல்வேறு உபத்திரங்கள் வலிகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை இப்பொழுதே உண்டாகும்படியாய், திருமண தடைகள் மாறும்படியாய், நல்ல செய்திகளை தடுத்து வைத்திருக்கிற பொல்லாத பிசாசுக்கும் பொல்லாத மனிதர்களுக்கும் துன்மார்க்கர்களுக்கும் விரோதமாய் எங்கள் தேவன் பராக்கிரமசாலியாய் புறப்படுவீராக. ஐயா, யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு. எங்கள் தகப்பனே, எங்களுக்கு விரோதமாய் கர்ஜிக்கிற பொல்லாத பிசாசு கூட்டங்களுக்கு எதிராய், ஐயா, வானத்தில் இருந்து மின்னலை போல விழுகிற, எங்களுக்கு விரோதமாய் கொக்கரிக்கிற கொரில்லா கூட்டங்களுக்கு விரோதமாய் கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்படுவீராக. யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு. இந்த சத்துருக்களை கர்த்தர் மேற்கொள்ளும்படியாய் இந்த பிள்ளைகளை, அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தர் பாதுகாத்து அவர்கள் பிள்ளைகளை வாழ்விக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் மாறி போகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, நீங்க தெரிந்து கொண்ட இந்த அற்புதமான பிள்ளைகள், ஐயா, ஸ்தோத்திரம் டாடி. அந்தகார இருளில் இருந்து இவர்களை இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்டாண்டர்டுக்கு, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பொசிஷனுக்காக நீர் ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தீரே, நன்றி. இனி எப்பொழுதும் நானும் என் வீட்டாரும், ஐயா, சொல்லுங்க, நானும் என் வீட்டாரும், ஐயா, உம்மையே சேவிப்போம். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் உம்முடைய புண்ணியங்களை அறிவிப்போம் சுவாமி. நீர் எங்களுக்காக புறப்படும், எங்களுக்காக காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும்படியாய் தகப்பனே உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்கள் பிரச்சனைகள், எங்கள் பாடுகள், துக்கங்கள், துயரங்கள், கடன் தொல்லை பாரங்கள், எங்கள் உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்திலே இன்றே வைக்கிறோம். இன்றே இந்த அதிகாலையில் வேளையில் அப்பா, இவர்கள் எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர்
தீர்த்து போடுகிறதற்காக நன்றி சுவாமி. ஜெயம் எடுக்க செய்கிறதற்காக நன்றி அப்பா. இங்கே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் என் தேவனாகிய கர்த்தர் பராக்கிரமசாலியாய் புறப்படுகிறீர், அதற்காக நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க சுவாமி. உங்க கரத்திலே ஒவ்வொரு பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இது ஒரு அற்புதமான ரகசியம். பாருங்க, பிசாசு வஞ்சிக்கிறவன். ஐயா, வஞ்சிக்கிறவன்னா விஷயம் தெரியாதவங்களை தான் அவன் வஞ்சிக்க முடியும், ஏமாற்ற முடியும். ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். அவர்கள் விஷயம் தெரியாம அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அப்ப நம்ம அதை தெரிந்து ஜெபிக்கும் பொழுது, அதை அறிந்து கொண்டு அந்த ஸ்டாண்டர்ட்ல, அந்த பொசிஷன்ல, அந்த நிலையிலே நின்று நாம் நம்பிக்கையோடு நிமிர்ந்து நின்று ஐயா அவருடைய சமூகத்திலே நின்று ஜெபிக்கும் பொழுது வெற்றி வருகிறது, விடுதலை வருகிறது. ஒன்றும் நம்மை மேற்கொள்ள முடியாது. கர்த்தரும் நமக்காக பராக்கிரமசாலியாய் புறப்படுவார். உங்களை வெற்றி சிறக்க வைப்பார். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே. இந்த காரியங்களை, இந்த பிரேயர் ஃபைலை நீங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதீர்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய காரியங்களை எழுதுங்கள். எல்லாவற்றையும் நாங்கள் வாசிக்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த ரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா, நமது பிதா உங்களுக்கு வெளியரங்கமாக பதில் செய்வார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் வெற்றி சிறப்பீர்கள்.